Hi guys, welcome to Education YouTube channel. I am Bharathan, NSM Certified Research Analyst and NCM Certified Technical Analyst. இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸே பண்ணாதவங்க அவங்க வந்து அவங்களுடைய பேசிக் ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கலாம் டுவர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதை பற்றி பார்ப்போம். அண்ட் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறவங்க அதை வந்து எப்படி ஃபர்தராக அப்ஸ்கேல் பண்ணான்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு வரும்போது மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது யாருன்னா அவங்க லேடிஸாக தான் இருப்பாங்க. அண்ட் லேடிஸ் எஸ்பெஷலி வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா கோல்டில் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஓவரால் கோல்டு கன்சப்ஷன் நம்ம பார்க்கும்போது சைனா தான் வந்து இருக்கிறதுலே வந்து வேர்ல்டுலேயே அதிகமான கோல்டு கன்சியூம் பண்ணுற கண்ட்ரி. செகண்ட் வந்து நமக்கு இந்தியா இருக்குது. ஸோ இந்தியாவில் எஸ்பெஷலி பார்க்கும்போது தமிழ் பீப்புள் தான் வந்து இருக்கிறதுலே அதிகமான கோல்டு கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் கோல்டு கன்சப்ஷனில் தமிழ்நாடு தான் வந்து ஆல்மோஸ்ட் 50% மேலே வந்து கோல்டு கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவ்வளோ ரீட்டைல் பீப்புள் கோல்டு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் கோல்டு உங்களுக்கு எவ்வளோ காம்பவுண்ட் அனுவல் க்ரோத் ரேட் கொடுக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8-10% தான் கொடுக்குது. ஸோ இப்போ 8-10% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுனால நீங்கள் இன்வெஸ்டே பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மணி வந்து ப்ரிசர்வ் பண்ணி 20 இயர்ஸை கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வெல்த் பெருசாக கிரியேட் இருக்காது. ஸோ இப்போ ரேதர் தான் நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தாண்டி மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு வரும்போது பாண்ட் இருக்குது, அண்டு அதில் மற்ற கரன்சிஸ் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, நம்ம இன்சூரன்ஸ் போடணும். ஸோ நிறைய இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு வரும்போது. டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். பட் ரீட்டைல் பீப்புள் யாருமே இந்த மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கன்சிடரே பண்ணுறது கிடையாது. அது எஸ்பெஷலி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற மெயின் பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு டைம் கிடையாது, அவங்களுக்கு நாலேஜ் கிடையாது, அவங்களுக்கு இதை பற்றின ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அண்ட் அவங்களுக்கு வந்து எனக்கு ஏஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஸோ இதுக்கு மேலே நான் இதை பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் அவங்க கொடுப்பாங்க. பட் நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் தேவை, நமக்கு ஒரு நீடு இருக்கும்போது நம்ம என்னென்னலாம் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு டூர் போகிறீங்கன்னா நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் செக் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனே எடுத்துக்கோங்களேன். 20 இயர்ஸ் முன்னாடி ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. ஸோ அப்போ இருந்தவங்க இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்தப்பறம் எவ்வளோ திங்ஸ் அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் செக் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே இன்டர்நெட் எல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு அதில் இன்வால்வ்மெண்ட் இல்லை. ஸோ இப்போ இந்த மொமெண்ட் நான் இதை கற்றுக்கணும் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணலாம் தாராளமாக. ஸோ பட் நம்ம அந்த இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டேங்கிறோம். கீப் ஆன் நம்ம குறை மட்டும் தான் சொல்லிட்டே இருக்கோம். ஸோ இப்போ வந்து சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அது இப்பயே பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு இப்பயே பிளான் பண்ணுங்க. நீங்கள் அது இப்போ பிளான் பண்ணாமல் 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு நீங்கள் லோன் வாங்கிட்டு அந்த லோனை அடைக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இப்போவே பிளான் பண்ணி நீங்கள் அதை கொண்டு போகலாம். உங்களுக்கு வந்து அந்த ரைட் திங்கிங் இருக்கணும். அது நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து நான் அந்த மாதிரி ஒரு வேல தான் நான் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஃபண்ட்ஸ்னு 2 இருக்குது. ஸோ பேசிக் கிளாசிஃபிகேஷன். அதில் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் இன்டெப்த் நாலேஜ் வேணும். ஸோ அதை நம்ம செப்பரேட்டாக டீல் பண்ணிக்கலாம். பாசிவ் ஃபண்ட்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இது ஜஸ்ட் சிம்பிள் தான். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி நிஃப்டி 50 ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற கணக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் நிஃப்டி 15 ஆவரேஜ் CAGR பார்த்தீங்கன்னா 17% இருக்குது. ஸோ இப்போ 17% க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மாதம் வந்து நீங்கள் ஒரு 2000 ரூபாய் போடுறீங்க. மாதம் 2000 ரூபாய் போடுறீங்க. 25 இயர்ஸ் நீங்கள் போடுறீங்க. 25 இயர்ஸ் நீங்கள் மாதம் 2000 ரூபாய் போட்டிங்கன்னா 6 லட்ச ரூபாய் கேபிட்டல் நீங்கள் போட்டிருப்பீங்க. அந்த 6 லட்ச ரூபாய் கேபிட்டல் 17% CAGRல க்ரோ ஆச்சுன்னா 25th இயர் நீங்கள் கழிச்சு பார்க்கும்போது அந்த கேபிட்டலினுடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா 90 lakhs இருக்கும். நீங்கள் போட்ட கேபிட்டல் 6 லட்சம் ரூபாய் தான். அந்த 6 லட்சம் 90 லட்சமா மாறி இருக்கும். சீரியஸா இது வந்து உங்களுக்கு ப்ரூவன் மேக்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ நான் வந்து ஜஸ்ட் இமேஜினரி நம்பர்ஸ் நான் வந்து சொல்லலை. அண்ட் இதை நீங்கள் இன்ஃப்ளேஷனோட அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃபா வந்து ஒரு 26 lakhs உங்களுக்கு வரும். ஸோ அப்போ அந்த க்ரோத் ரேட்டு பாருங்க. இந்த க்ரோத்லாம் உங்களுக்கு கோல்டு கொடுக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷனை பிளான் பண்ணியே ஆகணும். ஸோ மல்டிபிள் அசெட் கிளாஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பாருங்க. அண்ட் ஆல்ரெடி இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறவங்க ஸ்டாக்ஸில் எஸ்பெஷலி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அவங்க வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்றது நம்ம லேட்டர் பார்ட் ஆஃப் தி வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம எல்லா தரப்பு மக்களையுமே கவர் பண்ணிட்டோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாதவங்க ஏன் பண்ணணுன்றதுக்கு சொல்லிட்டேன். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறவங்க கோல்டு மட்டும்தான் பண்ணுறாங்க. அண்டு ஸ்டாக்ஸில் ஏன் பண்ணுறது இல்லைன்ற ரீசன் சொன்னேன். இப்போ இந்த பக்கம் நம்ம ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பேசிக்காக இருக்கீங்க. இப்போ எனக்கு எந்த நாலேஜுமே கிடையாது. ஸோ பட் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்குது. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு முக்கியமான பேராமீட்டர் இருக்குது. ஸோ ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பெனி அனலைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ கம்பெனி அனலைஸ் பண்ணும்போது அந்த கம்பெனியை நம்ம பார்க்கும்போது ஒரு முக்கியமான பேராமீட்டர் ஒன்று இருக்குது. ஸோ கிரகாம் நம்பர்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஸோ அந்த பேராமீட்டர் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேராமீட்டர் பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணலாம். ஸோ கிரகாம் நம்பருன்றது ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான விஷயங்க.
பெஞ்சமின் கிரகாம்னு ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். ஸோ அவர் தான் வந்து வாரன் பஃபட்னுடைய டீச்சர். அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஃபார்முலா இன்வென்ட் பண்ணாரு. ஸோ அந்த ஃபார்முலா தான் வந்து கிரகாம் நம்பர். அந்த ஃபார்முலாவுடைய அவுட்புட் தான் வந்து கிரகாம் நம்பர். ஸோ அந்த ஃபார்முலா வந்து ஆக்சுவலாக என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 22.5 இன்டூ இபிஎஸ் இன்டூ புக் வேல்யூ. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் தான் வந்து கிரகாம் நம்பர். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 22.5 இருக்குல்ல, இதை விட்டுட்டு இந்த புக் வேல்யூவும் இபிஎஸும் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி ஆப்ரேட் பண்ணுறீங்க. இப்போ ஒரு கம்பெனியில் அவன் லாபமும் காட்டுவான், நஷ்டமும் காட்டுவான். இப்போ லாபம் காட்டுற கம்பெனி இருக்குல்ல, அந்த லாபம் காட்டுற கம்பெனியோடைய லாபத்தை நீங்கள் எடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸோட நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா அதுதான் இபிஎஸ். அதே மாதிரியே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் நீங்க கீழே வச்சுட்டு நியூமரேட்டர்ல அசட்டையும் லயபிலிட்டியும் நீங்க சப்ராக்ட் பண்ணி அதனுடைய அவுட்புட் நீங்க எடுக்கிறீங்கல்ல, அதுதான் வந்து நமக்கு புக் வேல்யூ. ஸோ புக் வேல்யூன்றது பேசிக்கா என்னன்னா அசட் மைனஸ் லயபிலிட்டி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். ஸோ இப்போ அசட்ன்றது என்னன்னா கம்பெனியோடைய அசட்ஸ், லயபிலிட்டிஸ்ன்றது பொறுப்புகள். இப்போ இவ்வளோ காசு கொடுக்கணும், இவ்வளோ காசு வெளியில போற மாதிரி இருக்கும் கம்பெனி கிட்ட இருந்து. இப்போ கம்பெனிக்கு வந்து ஒரு 10,000 கோடி உள்ள வருதுன்னா ஒரு 8,000 கோடி வெளில போற மாதிரி இருக்கும். அப்போ பேலன்ஸ் அந்த 2,000 கோடி இருக்குல்ல, அந்த 2,000 கோடி தான் நீங்க வச்சுப்பீங்க. அந்த 2,000 கோடி டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு புக் வேல்யூவா இருக்கும். அண்ட் இபிஎஸ்ன்றது கம்பெனியோடைய ஏர்னிங்ஸ். ஸோ ஏர்னிங்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க, கம்பெனியோடைய அசட் கேஷ் ஃப்ளோ நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்தையுமே கன்சிடர் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணுறது தான் வந்து கிரகாம் நம்பர். ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா கேல்குலேட் பண்ணால் உங்களுக்கு கிரகாம் நம்பரோட ஆன்சர் வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் பார்க்குறீங்க, அந்த ஸ்டாக்கினுடைய பிரைஸ் வந்து 1000 ரூபாயில் இருக்குது. அதனுடைய ரெஸ்பெக்டிவ் கிரகாம் நம்பர் வந்து 1000 ருபீஸ்ல இருந்துச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்ணலாம். கம்பெனியில் வந்து நல்ல புக் வேல்யூ இருந்திருக்கும், கம்பெனியில் நல்ல ஏர்னிங்ஸும் இருந்திருக்கும். ஒரு சிம்பிள் பேராமீட்டர் தான் அது. அந்த கம்பெனியோடைய கிரகாம் நம்பர் என்னவோ அந்த ரேட்டில் கம்பெனியோடைய ஷேர் ரேட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அந்த கம்பெனியில். ஸோ ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் எப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல எப்படி பண்ணலாம்ன்றது. ஸோ ஸ்டார்டிங் நீங்க எப்பயுமே வந்து கிரகாம் நம்பர்ல ஒரு ஸ்டாக் ட்ரேட் ஆகுதான்றதை பாருங்க, அது பார்த்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்ணுங்க. இப்போ நான் கிரகாம் நம்பர் எப்படி பார்க்கலாம்ன்றதை அவங்களுக்கு வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து கிரகாம் நம்பர் ஒரு ஸ்டாக்ல எப்படி செக் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு screener.in அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீனர் வெப்சைட்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. ஸோ ஸ்க்ரீனர் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இனிஷியலாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். நீங்கள் மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கிங்க. மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் ஸ்க்ரீன் ஒன்று போட்டுக்குங்க. இந்த ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கிரியேட் நியூ ஸ்க்ரீனுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி இங்கே வந்து நீங்கள் கரண்ட் ப்ரைஸ், ஒரு கம்பெனியோடைய கரண்ட் ஷேர் ப்ரைஸ் அது வந்து நமக்கு கிரகாம் நம்பரை விட கம்மியாக இருக்கணும். ஸோ நம்ம டைரெக்டாக கிரகாம் நம்பர்னு போடாமல் ஒரு 0.5 டைம்ஸ் ஆர் ஒரு 1.5 டைம்ஸ் கிரகாம் நம்பர்னுடைய மல்டிபிள் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் ஏன் இங்கே வந்து 1.5 டைம்ஸ் நான் போடுறேன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து கிரகாம் நம்பரோட கம்மியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆப்டாக இருக்காது. ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல நல்ல கம்பெனிஸே எடுத்துக்கோங்களேன். இப்போ ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க், ஸோ இது எல்லாமே வந்து சூப்பரான கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருப்பாங்க கிரகாம் நம்பரை விட. ஸோ நம்ம வந்து அந்த வேல்யூவேஷனை மேட்ச் பண்ணுறதுக்காக கரண்ட் ப்ரைஸ் இஸ் லெஸ் தேன் 1.5 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் கிரகாம் நம்பர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு query பில்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1212 கம்பெனி வந்திருக்கு. 1212 கம்பெனி. இதுல வந்து நீங்க பார்க்குற எல்லாமே பெஸ்ட் கம்பெனி தான். அண்ட் டே டு டே லைஃப்ல நீங்க இந்த கம்பெனி எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த கம்பெனியோடைய பேர் கேள்விப்படாதவங்களே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கம்பெனில நீங்க இனிஷியலா உங்க லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு ஷேர் பிரைஸ் பெருசா வாலடைலா இருக்காது. ரொம்ப ஏறாது, ரொம்ப இறங்காது. அண்ட் லாங்கர் டைம் பீரியட்ல உங்களுக்கு ஒரு growth குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியாவிலே வந்து ஒரு லார்ஜஸ்ட் பிரைவேட் பேங்க். ஸோ இப்போ இந்த கம்பெனியோடைய ஷேர்ஸ் நீங்கள் வாங்குனீங்கன்னா ஷேர் ரேட்டே பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் ஷேர்னுடைய ரேட் இதை சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 2006ல் 2005ல் 53 ரூபாயில் இருந்துச்சு. ஸோ 53 ரூபாயில் இருந்த ஷேர் இப்போ பார்த்தீங்கன்னா 1600 ரூபாயில் இருக்கு. ஸோ எத்தனை மடங்கு ஏறி இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த ரேட்ல இருக்குன்னா இன்னும் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் 10,000 ரூபாய்க்கு மேலே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாங்கர் டைம் ஃப்ரேமில் ஏறிட்டே தான் இருக்க போகுது இந்த கம்பெனிஸ்லாம். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸை நீங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ஸ்க்ரீனை வச்சு நீங்கள் பில்ட் பண்ணி இதில் நீங்கள் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிளான் பண்ணலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு ஷேர் வாங்குறது, இல்லை 2 மாதத்துக்கு ஒரு ஷேர் வாங்குறது, அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். டாடா மோட்டர் வாங்கலாம், கோட்டக் பேங்க் வாங்கலாம், அண்ட் ஆர்இசி, பிபிசிஎல், ஹிண்டால்கோ, இது எல்லாமே நல்ல நல்ல கம்பெனிஸ் தான். ஸோ இதில் ஏதோ ஒரு கம்பெனி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு பிளான் பண்ணி நம்ம லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது பரவாயில்ல. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி இந்த மாதிரி கம்பெனிஸில்.
அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்த கண்டென்ட் வந்து நீங்கள் மேக்ஸிமம் நிறைய வீடியோஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் என்னதான் நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் நீங்கள் இப்போ வரைக்கும் அதை பற்றின ஸ்டெப் எதுவும் எடுத்திருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா? கோல்டு இல்லாமல் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம்னு யாராவது இறங்கியிருக்கீங்களா? யாராவது அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மீடியம் கண்டிப்பாக தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா ஒரு இனிஷியேட்டிவ் எடுங்க. அட்லீஸ்ட் இப்போனாவது நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுங்க. ஏன்னா இந்தியாவுடைய growth ரேட்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ இந்தியனுடைய கரண்ட் எக்கனாமி பார்த்தீங்கன்னா $4 trillion இருக்கு. ஸோ இப்போ இந்த $4 trillion வந்து உங்களுக்கு 2030 $10 trillion ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியனுடைய எக்கனாமியே 2 மடங்கு ஏறப்போகுது. அப்போ இந்தியனுடைய கம்பெனியோட growth ரேட்லாம் பாருங்க பயங்கரமாக ஏறப்போகுது. இந்தியனுடைய வளர்ச்சி யாராலையுமே தடுக்க முடியாது. இந்த வளர்ச்சியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ட்ரெமண்டஸ் வெல்த் கிரியேட் ஆகும் ஃபியூச்சரில். ஸோ அட்லீஸ்ட் இப்போ இருந்தாலும் ஒரு ஸ்டெப் எடுங்க. நீங்கள் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை ஸ்டாக்ஸ் இல்லை பாண்டு வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி இப்போயாவது நீங்கள் பிளான் பண்ண பாருங்க. அண்ட் நாங்கள் வந்து வெல்த் கேஷன் ஒரு கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுறோம். எங்கள் கம்யூனிட்டி வந்து எங்களுடைய ஸ்டாக் கண்டென்ட்ஸ் எங்கள் அனாலிசிஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் டெலகிராமில். நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் மெம்பர் ஆனால் மறக்காம கம்யூனிட்டி ஜாயின் பண்ண பாருங்க. நாங்கள் அதில் நிறைய நாலேஜ் கண்டென்ட்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்கணும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்து நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட பாருங்க. அண்ட் எஸ்பெஷலி ஸ்டாக் கண்டென்ட் வேணா நீங்கள் ஸ்டாக்னு போடுங்க. அண்ட் பாண்டோட கண்டென்ட் வேணா நீங்கள் பாண்டுன்னு போடுங்க. இன்சூரன்ஸ் கண்டென்ட் வேணா இன்சூரன்ஸ் போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கண்டென்ட் வேணா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுங்க. ஸோ நீங்கள் என்ன கண்டென்ட் நீங்கள் வந்து மேக்ஸிமம் போட்டிருக்காங்களோ ஸோ அதை பற்றி வீடியோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் நாங்கள் மேக் பண்ணுறதா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ ஓவர் யூஸ் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.